கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொள்ள உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நேற்று காலை பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 1500க்கும் மேற்பட்ட மீனவர் மீன்பிடி கடலுக்கு போய் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இளைய கடற்படை வீரர்கள் ஒரு படகையும் அதுல இருந்து 3 மீனவர்களை சிறைப்பிடித்தாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இளைய கடற்படை எல்லை தண்டத்தை வழக்கு பதிவு செய்து யாழ்ப்பாண துறைமுகத்துக்கு அழைத்து போய் விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க இருக்காங்க. இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவரத்திலே ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து ராமேஸ்வரம் அனைத்து மீனவர்கள் கலந்து கொண்ட ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடவடிக்கை முடிவெடுத்திருக்காங்கன்னா, இளைய கடற்படை சிறைபிடித்த அந்த மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி நாளை ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. நாளை அந்த நடைபெறக்கூடிய அந்த அடையாள வேலைநிறுத்தத்தின் காரணமாக 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையோரம் நங்கரோடு நிறுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதன் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மீனவர் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இலங்கை சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை பிடிக்க வேண்டிய மத்திய ஒன்றிய அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் சிறைபிடித்து வராங்க. இதை உடனே தடுத்து நிறுத்தணும் மீனவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.